Dear 12th standard students, welcome to the online session of St. Joseph Study Center. This is the 5th session of Unit 10 Electronics and Communication. In a previous video, we saw about bipolar junction transistor in common base mode, and in this video, we will continue with static characteristics of transistor in common emitter mode. The bias supply voltages VBB and VCC bias the base emitter junction and collector emitter junction respectively. So bias supply voltages அப்படினா என்ன நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்கிற வோல்டேஜ். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் காமன் எமிட்டர் மோட் பார்க்குறோம். ஸோ அப்போ எமிட்டர் அப்படின்றதா வந்து சென்டரில் இருக்கும், and in the right side we will have collector and in the left side we will have base. So நம்ம என்ன பண்றோம் எக்ஸ்டர்னலா கொடுக்கிற voltage that is base and collector, it will bias the base emitter junction and collector emitter junction. So நம்ம baseல கொடுக்கிறது வந்து base emitter junction bias பண்ணும், and collectorல கொடுக்கிற external voltage வந்து collector and emitter junction bias பண்ணும். The junction potential at the base emitter is represented as VBE and that of the collector emitter junction as VCE. So அப்போ இந்த பேஸுக்கும் இந்த எமிட்டருக்கும் இடையே இருக்கிற அந்த ஜங்ஷன் பொட்டன்ஷியலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் VBE அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த எமிட்டருக்கும் இந்த கலெக்டருக்கும் இடையே இருக்கிற ஜங்ஷனை VCE அப்படின்னு சொல்கிறோம். The rheostats R1 and R2 are used to vary the base current and collector current respectively. So in this setup, we will have the rheostats that is R1 and R2 in the base side and in the collector side, and it is used to vary the base current and collector current. So the static characteristics of transistor are input characteristics, output characteristics and transfer characteristics. So we will see one by one. The first one is input characteristics. Input characteristic curves give the relationship between the base current and base to emitter voltage at constant collector to emitter voltage. So input characteristics அப்படினா அது வந்து எதனோட ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா we have taken an emitter mode. So in between we will have a emitter and in the left side we will have base and in the right side we will have collector. So first என்ன பண்ணுறோம் பேஸ்க்கும் அந்த எமிட்டருக்கும் ஸோ அந்த ஜங்ஷனோட வோல்டேஜை மாற்றி பேஸ் கரண்ட் வந்து எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்றத பார்க்குறோம், அண்ட் அட் தட் டைம் வி ஆர் ஹேவிங் த கான்ஸ்டன்ட் கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷனோட வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், ஸோ தட் இந்த பேஸ் அண்ட் எமிட்டரோட வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி அந்த பேஸ் கரண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். Initially, the collector to emitter voltage is set to a particular value. Then the base emitter voltage is increased in suitable steps and the corresponding base current is recorded. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் இந்த கலெக்டர் அண்ட் எமிட்டர் ஜங்ஷன் அதாவது இந்த ரைட் சைட் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த கலெக்டர் அண்ட் எமிட்டர் வோல்டேஜ் ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் நம்ம செட் பண்ணிக்கிறோம். தென் பேஸ் அண்ட் எமிட்டர் வோல்டேஜ் இந்த லெஃப்ட் சைடு இந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, பேஸ் எமிட்டர் வோல்டேஜை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும், அண்ட் அதுக்கான இந்த பேஸ் கரண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். The graph is plotted with VBE along the x-axis and IB along the y-axis. ஸோ நம்ம VBE தான் சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது பேஸ் அண்ட் எமிட்டர், பேஸ் அண்ட் எமிட்டரை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த வோல்டேஜ் நம்ம வந்து கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் நோட் பண்ணுறோம், அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மாறுற இந்த பேஸ் கரண்ட்டை நம்ம வந்து ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணுறோம். The procedure is repeated for different values of VCE. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலெக்டர் அண்ட் எமிட்டர் வோல்டேஜ் ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் வச்சு தென் இந்த பேஸ் எமிட்டர் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி ஐபியை நோட் பண்ணும். ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து அந்த கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை வேற ஒரு வேல்யூக்கு மாற்றி வைக்கிறோம். ஸோ இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜுக்கு நம்ம இதை ரிப்பீட் பண்ணுறோம். What are all the observations that we made from this graph is it is similar to ordinary PN junction forward characteristics. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிராஃபும் வந்து நம்ம PN ஜங்ஷனோட ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சர்டன் வேல்யூ நம்ம வோல்டேஜ் இந்த வந்து பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணப்போ நமக்கு இந்த கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகலை, பட் ஆஃப்டர் ஒரு சர்டன் லிமிட் ஒரு ஹை வேல்யூ ஆஃப் வோல்டேஜுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீசிங். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் threshold or knee voltage and that is 0.7 for silicon, 0.3 volt for germanium. Beyond the knee voltage, base current increases with increase in base emitter voltage. ஸோ நம்ம அதே போல் PN ஜங்ஷனில் பார்த்தது மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சர்டன் வேல்யூ ஆஃப் வோல்டேஜுக்கு அப்புறம் தான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக கரண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து threshold இல்லைனா knee voltageன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் here 0.7 for silicon and 0.3 for germanium. It is noted that the increase in collector emitter voltage decreases the base current. ஸோ நம்ம வந்து பார்த்தோம், அதாவது கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேஸ் எமிட்டர் வோல்டேஜை மாற்றி அதுக்கான பேஸ் கரண்ட்டை நோட் பண்ணுவோம். நம்ம அந்த கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டே வரோம் இல்லையா.
ஸோ அந்த வேல்யூவை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அந்த பேஸ் கரண்ட்லாம் நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டிங் பேஸ் கரண்ட் நமக்கு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ திஸ் ஷிஃப்ட்ஸ் த கர்வ் அவுட்வர்ட். ஸோ அந்த கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் நம்ம கான்ஸ்டன்ட்டாக 1 வோல்ட்னு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த VBயை மாற்றி அதுக்கான இந்த IB சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட்டை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹாவ் காட் திஸ் ஃபர்ஸ்ட் கர்வ். இதே நம்ம செகண்ட் வந்து அந்த கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் ஒரு பர்டிகுலர் வேல்யூவாக கான்ஸ்டன்ட்டாக வைக்கிறோம், அதாவது 2 வோல்டேஜ் அப்படின்னு வைக்கிறோம். தென் அதுக்கும் அந்த கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் பேஸ் எமிட்டர் வோல்டேஜை நோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட்டை நம்ம Y ஆக்சிஸில் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் கர்வ் தான் இது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை 1 வோல்ட்னு வச்சோம், நெக்ஸ்ட் 2 வோல்டேஜ்னு வச்சிருக்கோம், அதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ண இந்த ரிசல்ட்டிங் பேஸ் கரண்ட் நமக்கு வந்து இந்த டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் ஷிஃப்ட்ஸ் த கர்வ் அவுட்வர்ட். அதாவது கிராஃப்ல இருந்து கர்வ் வந்து ஃபர்ஸ்ட்ல கம்பேர் பண்றப்ப இட் வாஸ் அவுட்வர்ட். திஸ் இஸ் பிகாஸ் த இன்க்ரீஸ் இன் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் increases the width of the depletion region, which in turn reduce the effective base width and thereby the base current. ஸோ ஏன் வந்து கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு பேஸ் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, பிகாஸ் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டிப்ளிஷன் ரீஜனோட வித்தும் வந்து பெருசாக ஆகுது. ஸோ அப்போ பெருசாக ஆச்சு அப்படின்னா அங்கே பேரியர் பொட்டன்ஷியலும் அதிகரிக்கும் இல்லையா. ஸோ அதிக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் கேரியர்ஸ் அங்கே மூவ் ஆக முடியாது. ஸோ ஹென்ஸ் we are getting a small amount of current. So hence the current starts to decreasing. So thereby it's decreasing the base current. Input impedance. The ratio of the change in base emitter voltage to the corresponding change in base current at a constant collector emitter voltage is called the input impedance. So நம்ம பார்த்தோம் இல்லையா, actually input characteristics அப்படின்றது என்னது, கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு தென் பேஸ் எமிட்டர் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி அதுக்கான பேஸ் கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரேஷியோவை தான் நம்ம வந்து இன்புட் இம்படன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த இன்புட் இம்படன்ஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் இன் த லோவர் ரீஜியன் ஆஃப் த கர்வ். த இன்புட் இம்படன்ஸ் இஸ் ஹை ஃபார் அ டிரான்சிஸ்டர் இன் காமன் எமிட்டார் கான்ஃபிகரேஷன். அதாவது காமன் எமிட்டார் கான்ஃபிகரேஷன் தட் வி ஆர் சீயிங் நவ், இந்த ஒரு கான்ஃபிகரேஷனில் தான் இன்புட் இம்படன்ஸ் அதிகமாக இருக்கும் ரேதர் தென் காமன் பேஸ் அண்ட் காமன் கலெக்டர் configuration. So actually this input impedance, it will not be constant in the lower regions of the curve, and it is given by del VBE divided by del IB at del VCE. அதாவது change in base emitter voltage to the change in base current at constant collector emitter voltage. So the next static characteristics is output characteristics. The output characteristics give the relationship between the collector current and the collector to emitter voltage at a constant input current. So நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை கான்ஸ்டன்ட்டாக வச்சு தென் பேஸ் எமிட்டர் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி அண்ட் வி ஹவ் நோட்டட் த பேஸ் கரண்ட். ஸோ இப்போ இந்த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது கான்ஸ்டன்டான இன்புட் கரண்ட், அதாவது பேஸ் கரண்ட்டை நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு தென் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி அதுக்கான கரஸ்பாண்டிங் கலெக்டர் கரண்ட் IC எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இனிஷியலி த பேஸ் கரண்ட் இஸ் செட் டு அ பர்டிகுலர் வேல்யூ, பிகாஸ் நம்ம இங்கே வந்து பேஸ் கரண்ட்டை தான் கான்ஸ்டன்ட்டாக வைக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு நம்ம செட் பண்ணிட்டோம். தென் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்ட் இன் சூட்டபிள் ஸ்டெப்ஸ் அந்த கரஸ்பாண்டிங் கலெக்டர் கரண்ட் இஸ் ரெக்கார்டட். தென் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் இருக்க அந்த கலெக்டர் எமிட்டர் VCE அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலெக்டர் கரண்ட் IC எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுறோம். A graph is plotted with VCE along the x-axis and IC along the y-axis because VCE அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து இந்த x-axisல எடுத்துக்கிறோம் அண்ட் அதுக்கான கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் இன் IC அப்படின்றத நோட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் we have taken in an y-axis and this procedure is repeated for different values of IB. So same as நம்ம இங்கே வந்து IB பேஸ் கரண்ட்டை தான் கான்ஸ்டன்ட்டாக வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு VCE சேஞ்ச் பண்ணி IC நோட் பண்ணுறோம். தென் அகைன் VCEயோட வேல்யூ இன்னொரு பர்டிகுலர் வேல்யூவாக கான்ஸ்டன்ட்டாக வச்சு அகைன் நம்ம VCE சேஞ்ச் பண்ணி IB நோட் பண்ணுறோம். So here we have 4 regions and that is saturation region, cutoff region, active region and breakdown region. So if we see this graph, இங்க கீழே இருக்கலையா இதை தான் நம்ம வந்து cutoff region அப்படின்னு சொல்கிறோம் and here it is saturation region. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோப்பில் இருக்க இந்த அதிகமான லைன்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் ஏரியாவை நம்ம ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்போ வந்திருக்கு அப்படின்னா பேஸ் கரண்ட் நம்ம வந்து 0 அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்கோம். தென் அப்போ நம்ம VCE சேஞ்ச் பண்ண நமக்கு வந்து இந்த IC இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ we have noted this line and next IB is equal to 10 mu A, அதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் திரும்ப 20 mu A அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கப்ப we have got a particular graph. Saturation region. When VCE is increased above 0 volt,
the IC increases rapidly and reaches a saturation value at a particular value of VCE called knee voltage. So VCE அதாவது collector emitter voltage change பண்ணி next collector current நம்ம நோட் பண்றோம். So அப்போ collector emitter voltage நம்ம 0 வோல்ட்டுக்கு மேல வைக்கும்போது அப்போ அந்த collector current நமக்கு சீக்கிரமா increase ஆகுது. Then அது சீக்கிரமா increase ஆகி and it reaches a saturation value. ஒரு குறிப்பிட்ட ஒரு collector emitter voltageக்கு it reaches a saturation and அதுதான் நம்ம வந்து knee voltage அப்படினு சொல்றோம். So the initial part of the curve, that is OA, between the origin O and the knee point A, is called saturation region, and transistors are always operated above this knee voltage. So என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த 0 to A இதுதான் நம்ம வந்து saturation region அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்கோம். Because once இந்த VCE நம்ம வந்து 0க்கு அப்புறம் ரீச் பண்ணதுக்கு உடனேவே இந்த கலெக்டர் கரண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ஒரு வோல்டேஜ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா நீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் எப்பொழுதுமே வந்து நீ வோல்டேஜை கடந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹியர் இன் திஸ் கிராஃப் the 0 to A in this region is known as saturation region. Cutoff region. A small collector current exists even after the base current is reduced to 0. This region below the curve for IB is equal to 0 is called cutoff region because the main collector current is cut off. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேஸ் ரீஜனை தான் நம்ம வந்து கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐபி அதாவது பேஸ் கரண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு வைக்கிறோம். பட் அங்கே நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவாக 0வாக தான் வைக்கிறோம். ஸோ அங்கே தேர் இஸ் நோ பேஸ் கரண்ட் அட் ஆல். பட் ஈவன் அட் தட் டைம் வி ஆர் ஹேவிங் சம் கலெக்டர் கரண்ட் அண்ட் திஸ் ரீஜன் இஸ் நோன் அஸ் கட் ஆஃப் ரீஜன். Active region. The central region of the curves is called active region. In this region, the base emitter junction is forward biased and the collector base junction is reverse biased. The transistor in this region can be used for voltage, current and power amplification. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சென்ட்ரல் ரீஜனை தான் நம்ம ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ நம்மளுக்கு இந்த ஆக்டிவ் ரீஜன் வரும் அப்படின்னா இந்த சர்க்யூட் டயக்ராம் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா. நடுவில் நமக்கு எமிட்டர் இருந்துச்சு அண்ட் லெஃப்ட் சைட் வி ஹாவ் பேஸ், ரைட் சைட் வி ஹாவ் கலெக்டர். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பேஸ் எமிட்டர் ஜங்ஷனை நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போதும் அண்ட் ரைட் சைடில் இருக்கிற கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷனை நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது தான் we will get this active region and it can be used to amplify the voltage, current and also power. Breakdown region. If the collector emitter voltage is increased beyond the rated value given by the manufacturer, the collector current increases enormously, leading to the junction breakdown of the transistor, and this avalanche breakdown can damage the transistor. So breakdown region, breakdown அப்படினா என்ன, நம்ம அதிகமான பயாசிங் அதாவது வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் நம்ம அதிகமாக கொடுத்து அந்த டிப்ளேஷன் ரீஜனே நம்ம வந்து பிரேக் பண்ண வைக்கிறது தான் பிரேக் டவுன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ தட் அங்கே வந்து ஈஸியாக அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ தேர் வில் பி எனார்மஸ் சார்ஜ் கேரியர்ஸ் traveling from one side to another side. ஸோ இதே போல் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி தான் அதுக்கான கலெக்டர் கரண்ட்டை நம்ம வந்து நோட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம அந்த கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம வந்து ஒரு அளவுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா தென் நமக்கு வந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கலெக்டர் கரண்ட் வந்து கிடைக்கும் and it will lead to the breakdown of the transistor and this avalanche breakdown can damage the transistor. Output impedance. The ratio of the change in collector emitter voltage to the corresponding change in the collector current at constant base current is called output impedance. So as we see in input impedance, and the input characteristics oda ratio தான் நம்ம input impedance அப்படின்னு சொன்னோம். அதே போல output characteristics oda ratio தான் நம்ம output impedance அப்படின்னு சொல்றோம். அதாவது collector emitter voltage change பண்ணி அதுக்கான corresponding collector current நோட் பண்றோம். பட் at that time நம்ம base current கான்ஸ்டன்ட்டா வைக்கிறோம். ஸோ இதுக்கான ரேஷியோவை தான் நம்ம output impedance அப்படின்னு சொல்றோம். So that is the output impedance for transistor in common emitter configuration is very low. So common emitter configurationல அதாவது நம்ம இப்ப பார்க்குற configurationல input impedance அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். At the same time the output impedance is very low. So it is given by R0, that is output impedance is equal to del VCE divided by del IC. அதாவது change in collector emitter voltage to the change in collector current at the constant base current IB. The next static characteristics is current transfer characteristics. This gives the relationship between the collector current IC and the base current IB at constant collector emitter voltage. அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் அதுக்கான வேல்யூ நம்ம கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறோம். தென்
ஐபியை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ ஐசி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுறோம். இட் இஸ் சீன் தட் ஸ்மால் ஐசி ஃப்ளோஸ் ஈவன் வென் ஐபி இஸ் 0. ஸோ நம்ம என்னதான் வந்து ஐபியோட வேல்யூவை 0வா வச்சாலும் கூட நமக்கு வந்து ஒரு சர்டன் கலெக்டர் கரண்ட் ஐசி கிடைக்குது. And this current is called the common emitter leakage current. So that is presented as ICEO, that is common emitter leakage current, which is due to the flow of minority charge carriers. So transfer characteristics அப்படின்றப்ப நம்ம common emitter voltage கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிறோம் and IB-யை சேஞ்ச் பண்ணி IC நோட் பண்ணுறோம். ஸோ இப்போ IB நம்ம 0வா வச்சாலும் கூட நமக்கு வந்து ஒரு certain amount of IC கிடைக்குது. and this current, அந்த ஒரு current தான் நம்ம common emitter leakage current அப்படின்னு சொல்கிறோம். and it is because of the flow of minority charge carriers. So here is a corresponding graph. So இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு certain value of VCE, அதாவது common emitter voltage நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூக்கு வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஐபியை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் and we have got some IC. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி அப்படின்றது நம்மளுக்கு மியூ ஆம்பியர், அதாவது மைக்ரோ ஆம்பியரில் இருக்குது, தட் இஸ் 10 to the power minus 6, and ஐசி பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பியரில் இருக்குது 10 to the power minus 3. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஐபியை வந்து கம்மியாக தான் வைக்கிறோம், பட் ஈவன் we are getting some IC and that is known as common emitter leakage current. Forward current gain, the ratio of the change in collector current del IC to the corresponding change in base current del IB at constant collector emitter voltage VCE is called forward current gain beta, and its value is very high and it generally ranges from 50 to 200. So நம்ம வந்து common emitter configurationல மூணு characteristics பார்த்தோம். ஸோ ஒன்று வந்து input and output and the transfer characteristics. ஸோ input characteristics பார்த்தப்போ அதோட corresponding ratio நம்ம input impedance அப்படின்னு சொன்னோம். அதே போல் output characteristics அப்படின்னு பார்த்தப்போ அதோட corresponding ratio நம்ம அவுட்புட் இம்படன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே போல் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆன ரேஷியோவை தான் நம்ம வந்து கரண்ட் கெயின், ஃபார்வர்ட் கரண்ட் கெயின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பேஸ் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கான சேஞ்சஸ் ஐசி கலெக்டர் கரண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுறோம். பட் அப்படி நோட் பண்ணும்போது நம்ம கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறோம் இல்லையா. ஸோ யூஸ்வலி இட் வில் பி வெரி ஹை and it ranges from 50 to 200. So that's the forward current gain beta is equal to del IC divided by del IB. அதாவது change in collector current with respect to change in base current at common collector emitter voltage. Relation between alpha and beta. So alpha அப்படின்றது வந்து current gain in common base configuration that we have seen in a previous video, and beta அப்படின்றது current gain in this common emitter configuration. So there is a relation between current gain in the common base configuration alpha and current gain in the common emitter configuration, that is beta. So we can write alpha is equal to beta divided by 1 plus beta, or we can write beta is equal to alpha divided by 1 minus alpha. So that's it is a relation between the alpha and beta, that is current gain in both common base configuration as well as in common emitter configuration. Operating point. The operating point is a point where the transistor can be operated efficiently. So transistor எந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு நல்ல திறமையா வேலை செய்தோ அந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம வந்து operating point அப்படின்னு சொல்றோம். A straight line drawn by joining the points, that is A VCC, 0 and B, that is 0, VCC divided by RC, is called the DC load line. அதாவது இங்கே இருக்க இல்லையா இந்த எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னா அட் விசிசி அப்படின்றத நம்ம 0 அப்படின்ற பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அண்ட் இங்கே இருக்கிறது நம்ம ஐசி, அதாவது விசிசி டிவைடட் பை ஆர்சி. ஸோ 0, this one. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதை நம்ம டிசி லோட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த டிசி லோட் லைன் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டிரான்சிஸ்டர் இஸ் யூஸ்டு டு லேர்ன் த கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஆஃப் த டிரான்சிஸ்டர் விச் டிட்டர்மைன் த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஆர் த ஒர்க்கிங் பாயிண்ட் ஆஃப் அ டிரான்சிஸ்டர். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லையா. ஸோ வி ஹாவ் சீன் தட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்துச்சு. ஸோ அந்த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் இப்படி நம்ம வந்து ஒரு டிசி லோட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா தென் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு ஸ்டடி அபவுட் த ஆப்ரேட்டிங் point, or we can say the working point of a transistor. If the operating point is chosen at the middle of the DC load line, if we said the middle another point Q, the transistor can effectively work as an amplifier. The operating point determines the maximum signal that can be obtained without being distorted. So in the operating line, in the DC load line in the middle point நம்ம வந்து choose பண்ணோம் அப்படின்னா operating point then நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஆம்பிளிஃபயராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் சிக்னலை அதிகரித்து அவுட்புட் சிக்னலாக கொடுக்கும். ஸோ இட் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் த மேக்ஸிமம் சிக்னல் தட் கேன் பி obtained. அதாவது எந்த விதமான சிதறலும் இல்லாமல் எந்த விதமான டிஸ்டார்ஷனும் இல்லாமல் ஒரு மேக்ஸிமம் சிக்னலை வந்து எப்போ நம்ம obtain பண்ணலாம் அப்படின்றது இந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து சொல்லும்.
For a transistor to work as an open switch, the Q point can be chosen at the cutoff region, and the work as a closed switch, the Q point can be chosen in the saturation region. So the DC load line oda in the middle point Q நம்ம வந்து operating point choose பண்ணோம் அப்படினா, then a transistor can work as an amplifier. But at the same time in the Q நம்ம வந்து cutoff region ல choose பண்ணோம் அப்படினா, then transistor can act as an open switch. And at the same time Q நம்ம saturation region ல choose பண்ணோம் அப்படினா, then the transistor can act as an closed switch. That's about bipolar junction transistor, that is BJT, in common emitter configuration and its corresponding characteristics. We will continue with the next topic in our next video. Thank you, students. What is operating point and load line of a transistor? Operating point. When a value for the maximum possible collector current is considered, the point will be present on the y-axis, which is nothing but the saturation point. As well, when a value for the maximum possible collector emitter voltage is considered, the point will be present on the x-axis, which is the cutoff point. When a line is drawn joining these 2 points, such a line can be called as load line. This is called so as it symbolizes the output at the load. This line, when drawn over the output characteristic curve, makes contact at a point called as operating point. This operating point is also called as quiescent point or simply Q point. There can be many such interaction points, but the Q point is selected in such a way that irrespective of AC signal swing, the transistor remains in active region. This can be better understood through the figure below. The load line has to be drawn in order to obtain the Q point. A transistor acts as a good amplifier when it is in active region, and when it is made to operate at Q point, faithful amplification is achieved. Faithful amplification is the process of obtaining complete portions of input signal by increasing the signal strength. This is done when AC signal is applied at its input. DC load line. When the transistor is given the bias and no signal is applied at its input, the load line drawn at such condition can be understood as DC condition. Here, there will be no amplification as the signal is absent. The circuit will be as shown below. The value of collector emitter voltage at any given time will be VCE equals to VCC minus ICRC. As VCC and RC are fixed values, the above one is a first degree equation and hence will be a straight line on the output characteristics. This line is called as DC load line. The figure shows the DC load line. To obtain the load line, the 2 endpoints of the straight line are to be determined. Let those 2 points be A and B. To obtain A, when collector emitter voltage Vc is equal to 0, the collector current is maximum and is equals to VCC divided by RC. This gives the maximum value of VCE. This is shown as VCE equals to VCC minus ICRC. 0 equals to VCC minus ICRC. IC equals to VCC by RC. This gives the point A, that is OA is equal to VCC divided by RC on collector current axis shown in the above figure. To obtain B, when the collector current IC is equal to 0, then collector emitter voltage is maximum and will be equal to the VCC. This gives the maximum value of IC. This is shown as VC is equal to VCC minus ICRC. VCE equals to VCC as IC equals to 0. This gives the point B, which means OB is equal to VCC on the collector emitter voltage axis. Hence, we got both the saturation and cutoff point determined and learned that the load line is a straight line, so a DC load line can be drawn.